வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைப்போம். முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு யாரு தடையா இருக்கிறா? நாம முன்னுக்கு வரதுக்கு யாரு தடையா இருக்கிறா? நீங்க தானே. ஏன் தடையா? நீங்க முன்னுக்கு வரதுக்கு நீங்களே ஏன் தடையா இருக்கிறீங்க? யாரோ சொல்லி கொடுத்த பதில் சொல்றீங்க, நீங்களா கண்டுபிடிச்ச பதில் இல்ல. நம்ம முன்னுக்கு வரதுக்கு நாமளே ஏன் தடையா இருக்கணும்? எதிர்மறை. இப்ப என் கேள்வி, தம்பி சொல்றான் எதிர்மறை சிந்தனைகள்னு. எதிர்மறை சிந்தனை நமக்கு ஏன் வரணும்? நீங்க ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பின்னால 20-25 வருஷம் நல்லா இருக்கலாம். 2 நிமிஷம் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா பின்னால 20-25 வருஷம் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொல்ல போறேன் ஒரு கதை. ஒரு பூட்டு திறக்கிற நிபுணர். அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பூட்டு கொடுத்தாலும் இந்த பாருங்க, அப்படி ஒரு சாவியை போட்டு அப்படியே திறந்து 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான பூட்டா இருந்தாலும் திறந்துடுவார். எக்ஸ்பர்ட் அவர். போட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கடினமான ஒரு பூட்டு திறந்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிறாங்க. திறந்துட்டார். 1 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. கடினமான பூட்டு திறந்துட்டார். திடீர்னு சொன்னாங்க, உங்களை ஜெயில அடைச்சிருவோம், பூட்டிடுவோம். 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க திறந்துகிட்டு வெளியே வந்தா வரலாம், இல்ல 2 நிமிஷத்துக்குள்ள நீங்க வெளியில வரல அப்படின்னு சொன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க உள்ளே தான் இருந்து தண்டனையை அனுபவிக்கணும், ஒத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. சரி அப்படின்னார். அவரை கதவை சாத்தி பூட்டிட்டு பாருங்க, கை உள்ள விட்டு இந்த பூட்டை திறக்கிறதுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கதவை சாத்தி உள்ள போட்டாச்சு. 2 நிமிஷம் கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. கவுண்ட் டவுன் அப்படின்னு கடிகாரத்தை ஆன் பண்ணிட்டாங்க. ஆன் பண்ணிட்டு 2 நிமிஷம் டைம் இல்ல, லைஃப் லாங்கா நீங்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு அவர் இப்படிங்கிறார் அப்படிங்கிறார். அப்படி 2 செகண்டுக்குள்ள திறப்பார். 2 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு, திறக்க முடியல. அவருக்கு அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்குது. மயக்கம் போட்டு விழ போறார். அவர் மெதுவா பரவாயில்லைன்னு போட்டியாளர்கள் அவரை வெளியில கொண்டாந்துட்டு, இவ்வளவு நாள் எல்லா பூட்டையும் திறந்தீங்களே, இந்த பூட்டை 2 நிமிஷத்துக்குள்ள ஏன் உங்களால திறக்க முடியல? அவர் சொன்னாரு, எனக்கு தெரியல, என்னன்னே தெரியல, நான் எல்லா பூட்டையும் திறந்துடுவேன், இந்த இடத்துல பூட்டை திறக்கணும் நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு. அப்ப அந்த போட்டி வச்சவங்க சொன்னாங்க, ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, என்ன, நாங்க பூட்டவே இல்லை, நாங்க வெறுமனே கதவை சாத்திட்டு மேல பூட்ட மாட்டினமே ஒழிய பூட்டவே இல்லை. அப்ப இவருக்கு படபடப்புக்கு என்ன காரணம்? பூட்டி இருக்கு திறக்கணும் திறக்கிறாரு. பூட்டி இருந்தா தானே திறக்கும், பூட்டவே இல்லை. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடப்பது போல் நாம சில எண்ணங்களை வைத்து பூட்டிக் கொள்வதால் உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்று தெரியாததால் பலவேறு சிறைச்சாலைகளுக்குள் நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய தோல்வியை நாம் தான் நிர்ணயிக்கிறோம். ஒண்ணு, முதல் விஷயம், எனக்கு அவளை கண்டா பிடிக்கல, அந்த டீச்சருக்கு என்ன கண்டா ஆகல, எனக்கு வேணும்னே மார்க் குறைச்சு போடுறாங்க. சும்மா நான் கற்பனைக்கு சொல்றேன், உண்மை அது கிடையாது. எந்த டீச்சருமே மார்க் போட மாட்டாங்க, நான் சும்மா கற்பனைக்காக சொல்றேன். நம்ம மனசுல நினைச்சிருப்போம், அவங்களுக்கு என்ன பிடிக்கல, அதனாலதான் என்ன அவமதிச்சுட்டாங்க. கல்யாண வீட்டுக்கு நான் போன போது என்ன வா அப்படின்னு கூட கேட்கல, என்ன உட்காரு அப்படின்னு சொல்லல. எத்தனை விதமான, இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேர் தெரியுமா? அசம்ஷன்ஸ். அசம்ஷன் அப்படின்னா நாமாவே ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வரவழைச்சுக்கிறது, ஒரு முடிவை எடுத்துறது, அங்க அப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? அசம்ஷன், அசியூம், புரியுதா? வாழ்க்கையிலையும் பல மனிதர்களை பற்றி நாம சில அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறோம். அது மாதிரி உண்டு பண்ணிட்டா அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. So don't make any assumption. நீங்களாவே பல விஷயத்தை முடிவு பண்ணிக்காதீங்க. வாழ்க்கையை அப்படியே சந்திக்கிறதுக்கு பழகுங்க.
இன்னைக்கு இந்த இடத்துல போர் அடிக்கலாம், போர் அடிச்சுட்டு போகுது. நீங்க ஒரு இடத்துல விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், விளையாடிட்டு போகலாம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், நல்ல சாப்பாடு கிடைக்கலாம், சாப்பிட்டு போகலாம். எங்கேயோ போறோம், ஒரு கோயில்ல சாப்பாடே கிடைக்கல, பட்டி இருக்கலாம். லைஃப் அக்செப்ட் பண்ணணும், புரியுதா? என்ன இருக்கோ அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ உங்களை யாரும் துன்பப்படுத்தவே முடியாது, உங்களுக்கு கஷ்டத்தை யாரும் ஏற்படுத்தவே முடியாது. இப்போ முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு நான் கொஞ்சம் அடுத்த டிராவல் நம்ம கொஞ்சம் மெதுவா போலாம். நம்ம பெரியவங்க நம்ம மனசுல ஏற்படுத்தி வச்ச பல பயம் இருக்கு. எப்பவுமே அதே அபிப்பிராயத்தில் நம்ம இருந்தோம்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்ச நாள் முன்னாடி பிள்ளையார் சதுர்த்தின்னு பண்டிகை போச்சா, அப்ப எங்க பேரன் வீட்டுக்கு வந்திருந்தா. என்னுடைய பேரன், அவன் வந்து சின்ன பையன் வந்திருந்தா. கொழுக்கட்டை பண்ணுவாங்க, பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்றதுக்கு கொழுக்கட்டை பண்ணுவாங்க. என் மனைவி கொழுக்கட்டை பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. நானும் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறேன்ல, அதனால என்ன நினைச்சுக்கிட்டே கொழுக்கட்டை பண்ணுவாங்க. சிரிச்சிட்டு நிறுத்திடணும். ரைட், நல்ல கொழுக்கட்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொழுக்கட்டை எல்லாம் முன்னாடி வச்சு பூஜை பண்ணணும். உங்களுக்கு தெரியும், பூஜை பண்றதா தான் நம்ம ஆளு சாமியா வானாண்டா அப்படிங்கிற அளவுக்கு பூஜை பண்ணுவான். மணி அடிப்பான், கற்பூரம் காட்டுவான், ஊதுவதி காட்டுவான், என்னமோ சொல்லுவான். அவனவனுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் சொல்லுவான். நமக்கோ எரிச்சலாம் இருக்கும். கொழுக்கட்டையை கொடுத்தா தின்ட்டு போலாம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும். அதுல அப்பா சாமி கும்பிடுவாங்க, அம்மா சாமி கும்பிடுவாங்க, பாட்டி சாமி கும்பிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா சொல்லுவாங்க. என் பேரன் என்ன பண்ணா, அந்த கொழுக்கட்டையே பார்த்துக்கிட்டு நிற்கிறான், அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்கிறான். எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறா. அந்த பேத்தி அவனை பார்த்து சொல்றா, அண்ணன் ஆகுது இல்ல முறை, 2 பேரும் அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, டே கொழுக்கட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, பிள்ளையார் அங்க இருக்குதுரா, சாமியை பாரு, சாமியை பாரு. அவன் சொன்னா, சாமி அங்க இருக்கு, சரக்கு இங்க இருக்குன்னு. சாமி அங்க இருக்குது, சரக்கு இங்க இருக்குது, நமக்கு இதுதான் சமாச்சாரம், இதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு. அதோடு இந்த கை தட்டிட்டு நிறுத்திடணும். இதை சொன்ன உடனே என் மனைவி பழைய காலத்தாள், டேய் கொழுக்கட்டை பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். ஏன் பாட்டி, முதலே சாப்பிட்டா என்ன, 2 கூட நான் சாப்பிட்டுறேன், பூஜை உன் பண்ணிக்கிறக்கா எப்போ வேணா பண்ணு, 2 கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்படிலாம் நீ சாமி பூஜை பண்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா சாமி கண்ணை குத்தும். சொன்னா குத்தாது. ஏன், நீ அவிச்சப்பவே நான் 5 தின்னுட்டேன், இது வரைக்கும் ஒண்ணு குத்தவே இல்லையே. இப்ப என் சம்சார முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது? நல்லா கவனிச்சுக்கங்க. பல நேரத்தில் நம்மளை பெரியவங்க தேவையில்லாம பயமுறுத்தி முட்டாளாக்குவாங்க. நான் எதுக்கும் கவலைப்படாம உண்மையை சொல்லிக்கிட்டே வரேன். நாமளாவே தப்பான ஒரு அபிப்பிராயத்தை எடுத்துக்குவோம், முன்னாடி வர முடியாது. பூட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறது, அவன் கெட்டவன் அப்படின்னு நினைச்சுக்கிறது, எனக்கு இப்ப நேரம் சரியா இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறது, இதெல்லாம் நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு தடை. அதே மாதிரி பெரியவங்க சில விஷயத்தை தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் ஒருத்தர் பாடுறாரு, வேப்ப மரத்தின் உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுது என்ன வீணா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு, வேப்ப மரத்து உச்சியில நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு. எவ்வளவு நாள் மரத்திலேயே உட்கார்ந்து இருக்கும், அதுக்கு கல்யாணம் ஆகாதா, புள்ளுக்குட்டி பிறக்காதா, அது போய் எங்கேயாவது சாப்பிடணும் ஆசைப்படாதா? அதே மரத்துல 500 வருஷமா உட்கார்ந்து இருக்கும். அது சும்மா காது குத்துவான். இல்ல அந்த மரத்துல ஒரு பேய் உட்கார்ந்து இருக்கு, இதுல அது உட்கார்ந்து இருக்கு, இது உட்கார்ந்து இருக்கு. இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட பேய் ஒன்னும் பண்ண முடியாது. நாம பேயை விட பெரிய ஆள், நம்ம பெரிய பேய். இந்த பெரிய பேய் கிட்ட அந்த சின்ன பேயெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. இந்த புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் எக்காரணத்தை முன்னிட்டும் தைரியத்தை கைவிடாதீர்கள். தைரியமா இருக்கிறது தான் வாழ்க்கை. இப்ப சொல்லி தட்டுமா? 2 வார்த்தை உங்க மனசுல அப்படியே பதியணும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். இந்த துணிச்சல் மனசுக்குள்ள இருக்கணும். இப்ப நான் 2ஆவதா ஒரு கருத்து சொல்லி இருக்கிறேன். பிற நம்மிடத்துல ஏற்படுத்தின அபிப்பிராயங்கள்ல ரொம்ப அதிகமா போய் நாம கஷ்டப்படக்கூடாது.
இந்த ஏஜில் உங்களை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னென்ன தகுதி வேணும், குவாலிஃபிகேஷன் என்னென்ன வேணும். இப்போ உங்களால இங்க கீழே உட்கார முடியல, கால் மடிச்சு உட்கார முடியல, நிஜமாவே முடியல. பட் எங்களுடைய பள்ளிக்கூடத்து காலத்துல எல்லாம் நாங்க ரொம்ப வருஷம் கீழே தான் உட்கார்ந்துருந்தோம். இப்போ வயதான பிறகு நாங்கெல்லாம் உட்கார முடியலன்னு சேர்ல உட்காடுறோம். அந்த காலத்துல மீட்டிங்கே கீழே தான் உட்காரணும், கீழே உட்கார்ந்து சாப்பிடணும், கீழே தான் உட்கார்ந்துருக்கணும். வீட்டில் சேர் எல்லாமே இருக்காது, வீடுகளுக்குள்ளேயே இருக்காது. ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆனாலும் நாங்கள் கீழே காலை மடித்து உட்கார். இந்த திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்குதுல்ல, முருகனுடைய கோயில், அதில் வருஷா வருஷம் நான் இந்த கந்தர் சஷ்டிக்கு பேசுவேன். அப்பெல்லாம் என் எதிரில் 2 பேர் உட்கார்ந்துருந்தவங்க அந்த காலை மடித்து உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் பேசுகிறேன் இங்கே மேடையில். அந்த கால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா மதத்து போயிடும், அப்படியே மரத்து போயிடும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒருத்தர் கஷ்டப்பட்டு அவருடைய காலை பிரிக்கிறார், வலி தாங்க முடியல அவருக்கு, அந்த காலை பிரிக்கணும்னு கஷ்டப்பட்டு காலை பிரிக்கிறார். அப்ப அடுத்த ஆள் கேட்டான், எதுக்கு என் காலை நீ பிரிக்கிறன்னா? அவருக்கு அவர் காலுக்கும் அவன் காலுக்குமே இப்ப வித்தியாசம் தெரியல. இப்ப எது நம்ம காலுன்னே தெரியாம அடுத்தவங்க காலை போட்டு ஒரு பிச்சு பிச்சு பார்த்து வரமாட்டேங்குதுங்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இல்ல 50 நிமிஷம் கீழே உட்கார சொன்னா உங்களால முடியல. கோச்சுக்க கூடாது. நான் உங்களுக்கு தாத்தா வயசு, நான் இப்ப சொல்லிக் கொடுக்கறத வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடல் அதன் இஷ்டப்படி நம்மை ஆட்டி வைக்கிறதே ஒழிய நம்முடைய உடல் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா 2 மணி நேரம் உட்காரணும், எந்திரிக்கணும், ஓடணும்னா அந்த கிலோமீட்டர் வேகத்தில் ஓடணும். உங்க வயசு என்ன? இங்க அதிகபட்சம் வந்திருக்கிறவங்களுக்கு 17-18 வயசுக்கு மேல இருக்க முடியாது. 17 வயசுக்குள்ள உங்க உடம்பு நீங்க சொன்னதை கேட்கலன்னா 50 வயசானா 80 வயசானா உங்க உடம்பு என்ன கேட்கும்? சோ முதல்ல புரிஞ்சுக்கணும், உடம்பு உங்க கையில இருக்கணும். இத பாரதின்னு ஒரு கவிஞர் பாடுறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுப்பிரமணிய பாரதியார். அவர் சிலபஸ்ல வச்சு கழுத்து இருக்காங்களோ. சுப்பிரமணிய பாரதியார் பாடுறாரு, பொறிகளின் மீது தனி அரசாணை. 5 பொறி, கண்ணு மூக்கு காது, பொறிகளின் மீது தனி அரசாணை. இந்த உட்கார்ந்துருக்கணும், மூச்சு பிடிக்கணும், மூச்சு பிடிக்கணும், நேரா ஸ்ட்ரைட்டா உட்காரணும், ஸ்ட்ரைட்டா உட்காரணும். முடியலையே, நம்ம முதுகு தண்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல நேரா உட்கார மாட்டேங்குது. லெப்டிஸ்ட் ஆயிடுது, இல்லாட்டி ரைட்டிஸ்ட் ஆயிடுது. அது ஒருபோது சென்டரா நம்மால உட்கார முடியல. உங்களை குறை சொல்லல, நான் உங்களை குறை சொல்லல, உங்களை கேலி பண்ணல, உங்களை திட்டல. ஆனா ஒண்ணு சொல்றேன், சில விஷயம் நம்ம கிட்ட இல்லைன்னு ரியலைஸ் பண்ண சொல்றேன். நான் என்ன வார்த்தை சொல்றேன்? ஐ எம் நாட் ஸ்கோல்டிங் யூ, உங்களை திட்டல, பட் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத ரியலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். We are unfit to sit for 2 hours in the same place. Our body is not cooperating. நம்ம உடம்பு நம்மளோட ஒத்துழைக்கவே இல்லை. கரெக்டா? முனிவர்கள் காட்டுல போய் தவம் பண்ணாங்க, அப்படியே உண்ணாம இருந்தாங்க, உறங்காம இருந்தாங்க. எவ்வளவு படிக்கிறோம், நம்மால முடியலையே. 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியலையே. சோ நீங்க ஃபிட்னஸ் ஆஃப் த பாடி, உடம்பினுடைய அந்த ஃபிட்னஸ். இப்ப நான் இந்த வேதாத்ரி மகரிஷியினுடைய மனவளக்கலை மன்றத்துக்கு வர 95 வயசுல அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். 95-96 அவர் இருந்தார். 95 வயசுல அவர் எக்ஸசைஸ் பண்ணுவார். அவர் ஒன்றும் சாமியார் சன்னியாசியா இருந்தது இல்ல, மேரீடு ஃபேமிலி மேன் வித் ஆல் சார்ட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், வறுமை சிக்கல் எல்லாம் அனுபவிச்சு வந்தவர். 95 வயசுல அவர் எக்ஸசைஸ் செய்வார். உட்கார்ந்து எந்திரிச்சு காலை தொட்டு குனிஞ்சு எல்லா எக்ஸசைஸும் செய்வார் அட் த ஏஜ் ஆஃப் 95. இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஏன் அவர் ஒரு உயரமான இடத்துல மாட்டி இருக்கிறாங்க. அவருக்கு எதிரில் உங்களையே கொஞ்சம் பள்ளமான இடத்துல உட்காத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்த மனுஷன் மாதிரி உயரணும் அப்படிங்கிற கருத்தை உங்க மனசுல ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன ஒரே ஒரு கோணம், அட் த ஏஜ் ஆஃப் 95 எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹெல்த் இருக்குதா? அந்த ஹெல்த் எங்க அடையலாம்? அவர் ஒரு டெக்னிக் சொல்றார். இந்த மாதிரி நீங்க உடற்பயிற்சி செய்துகிட்டே இருந்தா 90 வயசானாலும் உங்க உடம்பு நீங்க சொன்னதை கேட்கும் அப்படிங்கிறார். So try to follow it. அதை பின்பற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்க.
அவர் சொன்ன மாதிரி நம்முடைய உதவி செயலாளர் ஐயா சொன்ன மாதிரி கல்வி அமைச்சு அதை முடிவு பண்ற போது எளிய முறை உடற்பயிற்சி அப்படிங்கறத அவர் கத்துக் கொடுத்திருக்கார். அதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா எந்த வயசுலயும் உடம்பு நம்ம சொன்னதை கேட்கணும். இப்போ நம்ம சொன்னதை உடம்பு கேட்காம உடம்பு சொன்னதை நம்ம கேட்க வேண்டி வந்தா அதுக்கு என்ன பேர் தெரியுமா? முதுமைன்னு பேர். புரியுதா? நீங்க சொன்னதை உடம்பு கேட்டா இளமை அப்படின்னு பேரு. அது சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா முதுமை அப்படின்னு பேரு. உங்களுக்கு முதுமை இருக்கா இளமை இருக்கா? அப்ப இளமைனா உங்க உடம்பு நீங்க சொன்னதை கேட்கணும் இல்ல, மனசுல வச்சுங்க. நான் உங்களை திட்டல, கோச்சிக்கல, ஆனா அனலைஸ் பண்ண சொல்றேன். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ண சொல்றேன். இது உடல் பயிற்சி. அடுத்தது என்ன கத்துக் கொடுக்கிறாரு? மனப்பயிற்சி. மனசை எப்படி பக்குவப்படுத்துறது? ஏன் ஒருத்தன் அழறான்? ஏன் ஒருத்தன் சிரிக்கிறான்? ஏன் ஒருத்தன் எப்பவுமே சோகமா உட்கார்ந்து இருக்கான்? நாங்க வேடிக்கைக்கு ஒரு கதை சொல்லுவோம், உங்களுக்கு சந்தோஷமாவும் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். ஒருத்தன் ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்தான். என்னப்பா இவ்வளவு சோகமா உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு. இல்ல, சோகமா உட்கார்றதுக்கு ஒரு விஷயமே இல்லை, அது நினைச்சா சோகமா இருக்குன்னு. ஏய், என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? சோகமா இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அப்படி சொல்லும் போதே அவனுக்கு ஒரு தகவல் வந்தது. அதை எடுத்து பார்த்தோன்னு இன்னும் சோகமாயிட்டான். என்ன? ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவருக்கு வேண்டிய ஒருத்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னு. இவன் கேட்டான், உனக்கு என்ன அதுல வருத்தம்? அவர் செத்து போயிட்டாரு, அவர் ஒன்னும் உனக்கு நெருங்கின உறவு இல்லை, உனக்கு ஒன்னும் கஷ்ட நஷ்டம், அவர் ஒன்னும் உன்கிட்ட கடன் வாங்கி இங்க வச்சுக்கல, அவர் செத்து போயிட்டாரு, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? இல்ல, நினைச்சா கவலையா இருக்கு, எனக்கு மனசுல ஒரு கவலையா. என்ன கவலை? செத்துட்டாரு, அவரை இப்ப புதைப்பாங்களா எரிப்பாங்களா? நமக்கு என்னடா, அவரே அதை பத்தி கவலைப்படாம போயிட்டாரு. எப்படி? அவரே அதை பத்தி கவலைப்படாம போயிட்டாரு, நாம ஏன்டா அதை பத்தி கவலை பண்ணணும்? எரிச்சா என்ன, இல்லாட்டி புதைச்சா என்னன்னா? இல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எரிச்சிட்டாங்கன்னா சாம்பல் ஆயிடும், கவலை இல்லை. புதைச்சிட்டா அங்க புல்லு வளருமா வளராதா? ஏய், புல்லு வளர்ந்தாதான் என்ன, வளராட்டி தான் உனக்கு என்ன அப்படின்னா அது புல்லோட பிரச்சனை. அந்த புல்ல மாடு சாப்பிடுமா சாப்பிடாது? ஏய், மாடு முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் நாம ஏன்டா முடிவு பண்ணணும்? அது மாடு முடிவு பண்ணிக்கணும். இல்ல, சாப்பிட்டுட்டா பிரச்சனை இல்லை, சாப்பிடலன்னா பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டா பிரச்சனை. என்ன பிரச்சனை? பால் கறக்குமா கறக்காதா? அறிவு கெட்டவன. புல்லு சாப்பிட்டா தானே பால் கறக்கும். அந்த பாலை குடிச்சுட்டா நாம செத்துருவோமா உயிரோடு இருப்போமா? என்ன இப்படி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறே? இப்ப நம்ம செத்தாதான் என்ன, பதிச்சாதான். அப்படி நம்ம செத்து போயிட்டோம்னா நம்மளை எரிப்பாங்களா படுப்பாங்களா? மறுபடியும் அதே வட்டத்துக்கு வந்துட்டான், அப்படி சுத்தி அதே வட்டத்துக்கு திரும்பி வந்துட்டான். இவனை யாராவது காப்பாற்ற முடியுமா? நான் கற்பனைக்கு சொல்லல. சில பேர் வேண்டாத கவலையில எப்பவுமே இருப்பாங்க. எங்க ஊர்ல சீரியல் பார்க்கறது, அதாவது டிவி சீரியல் பொழுதுபோக்குறதுக்கு பார்க்கற சில பொம்பளைங்க சோகமா இருப்பாங்க. ஏன் அத்தா, ஏன் இப்படி சோகமா? அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாலாம். அவ ஓடி போனா உனக்கு என்ன அப்படின்னா, வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளான்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ ஏன் கவலைப்படுற? ஏன் மருமகளும் அவளையே பார்த்து அவ மாதிரியே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதான் என் மருமக எப்ப போறான்னு தெரியல. வேடிக்கைக்கு சொல்லல. டிவி ஸ்கிரீன்ல வர்றது வெறும் அட்டை, ஒரு கதை, ஒரு நிழல், ஒரு ஒளி. அதை பார்த்துக்கிட்டு அழுகுறவன் இல்லை இந்த உலகத்துல, அதை பத்தி கவலைப்படுறவன் இந்த உலகத்துல இல்லை இருக்காங்க. அப்ப மனிதர்கள் தேவையற்ற கவலைகளுக்கு தங்களை ஆளாக்கி கொள்ளுகிறார்கள். இதுக்கு என்ன வேணும்? மனசுல ஒரு பயிற்சி வேணும். இன்ப துன்பங்களை சமமா நினைக்கிறது, உண்மை பொய்களை கண்டறிவது, நல்லது கெட்டது அப்படிங்கறத பகுத்து பார்த்து ஒரு தெளிவு இந்த உலகத்துல அடையிறது. முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? உடற்பயிற்சி. 2 மனப்பயிற்சி. இப்ப உடற்பயிற்சிக்கு நீங்க யாராவது காலையில எந்திரிச்ச உடனே பூனையை பார்த்திருக்கீங்களா? பூனை காலையில எந்திரிச்ச உடனே பார்த்திருக்கீங்களா? அது சில பேர் சொல்லுவா, காலையில பூனையை பார்த்தா சகுனத்தடை. என்ன சகுனத்தடை? அன்னைக்கு நாளே நல்லா இருக்காது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுணும். சகுனத்தடை, அது கெடுதல், இது கெடுதல். இன்னைக்கு சுகிசிவன் சொல்லிட்டு போற, யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. கடவுள் துணையா இருக்கிற போது யாரும் நமக்கு கெடுதல் பண்ண முடியாது. இந்த வார்த்தை கவனிங்க.
கடவுள் நமக்கு துணையாக இருக்கிற போது வேறு யாரும் நமக்கு கெடுதல் பண்ண முடியாது. பூனை சகுனத்தடை, உண்மையில பூனைக்கு தான் சகுனத்தடை. ஏன் இவன் மூஞ்சில முழிச்சுட்டா அன்னைக்கு எலி கிடைக்காது, அது சாப்பிட்றதுக்கு அதுக்கு எலி கிடைக்காது. ஆனாலும் அது பாட்டுக்கு போ. நான் இன்னொரு கதை சொல்றேன் பாருங்க. இதுக்கு ஒரு ஏழை விவசாயி பாருங்க, காலையில எந்திரிச்சு நிலத்துக்கு புறப்படுறான். அவனுடைய நிலத்துல போய் பயிர் வேலை செய்யணும்னு ஒரு ஏழை விவசாயி புறப்பட்டு போயிட்டே இருந்தான். உங்களுக்கு தெரியுமா, விவசாயி எல்லாம் கூட வச்சிருப்பாங்க. இந்த விவசாயி என்ன பண்ணா, இந்த கூடைய பாருங்களேன், இப்படி இந்த வெயில் அடிக்குது முகத்துலன்னு இந்த மூஞ்சியை மூடி கவுத்துக்கிட்டான். முகத்துல வெயில் படுது அப்படின்னு. ஆனா கூடையில இடைவெளி இருக்கும், அது வழியா வழி தெரியும். அதனால இப்படி மூஞ்சில இப்படி போட்டுக்கிட்டு இப்படி நடந்து போயிட்டே இருந்தான். அந்த ஊர் அரசருடைய அரண்மனை வந்தது, மகாராஜாவுடைய அரண்மனை. அவன் பயந்துட்டான். நம்ம அரசருடைய தெருவை கிராஸ் பண்றோம், வீட்டை கிராஸ் பண்றோம், நம்ம முகத்தை மூடிக்கிட்டு போனோம்னா அவரை கொல்றதுக்கு யாரோ வந்தான்னு சொல்லி நாளைக்கு சண்டை கிட்ட போட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாரு. கூடைய கரெக்டா அந்த அரண்மனை கிட்ட வரும்போது இப்படி மேல எடுத்தான், மரியாதைக்கு எடுக்கணும் அப்படி. அப்பதான் மகாராஜா தூங்கி எந்திரிச்சு பால்கனியில வந்து நின்று நாம சாமி கும்பிடணும், இன்னைக்கு நல்ல முகத்துல முழிக்கணும் அப்படின்னு நினைச்சது பாரு. அப்படி ஜன்னலை திறந்து இப்படி பார்த்தார். இவன் கூடையை அப்படி எடுக்கவும் மகாராஜா ஜன்னலை திறக்கவும் இவன் மகாராஜாவை பார்க்கறான், மகாராஜா இவனை பார்க்கிறாரு. இவன் ராசியான முகமா இல்லையான்னு நம்ம பார்ப்போம். இவன் முகம் நல்ல ராசியா இருந்ததுன்னா நீ எப்பொழுதே நல்லா இருக்கும். இவன் முகம் ராசி இல்லைன்னா நீ எப்பொழுது நல்லா இருக்காதுன்னு இப்படி திரும்பினார் பாருங்க. ஜன்னல்ல தலை இடிச்சிடுச்சு. கத்துனார் பாருங்க, ஏதோ வழிக்கு விட்டு கீழே விழுந்துருச்சு. மகாராஜா உடனே அவருடைய சேவகனை கூப்பிட்டார். கூடைய கவுத்துக்கிட்டு ஒரு பையன் போறான், அவனை பிடிச்சிட்டு வா. கூடைய கவுத்துக்கிட்டு ஒரு பையன் போறான், அவனை பிடிச்சிட்டு வா. எதுக்கு மகாராஜானா, அவன் மூஞ்சில முழிச்சா ரத்தம் வந்துருச்சு. அவன் மூஞ்சில விழுந்து வழிக்கு விழுந்துட்டேன். அவன் மூஞ்சி நல்ல மூஞ்சி இல்லை. கொண்டாந்த உடனே ராஜா சொன்னார், இன்னைக்கு உன் மூஞ்சில நான் முழிச்சேன், அதனால என் தலை அடிபட்டுடுச்சு, அதனால நான் உன் தலையை வெட்ட போறேன். இனிமே உன் மூஞ்சில யாராவது முழிச்சு அதே மாதிரி இந்த உலகத்தில் ஆச்சுன்னா கெடுதலா போயிடும். உன் மூஞ்சி ராசி இல்லாத மூஞ்சி, நான் வெட்ட போறேன், உன் தலையை இப்ப வெட்ட போறேன். கடைசியா ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லு. அவன் சொன்னா, என் மூஞ்சி எவ்வளவோ தேவையில்லைங்க, உங்களுக்கு அடிபட்டதோட போச்சு. நானும் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து கூடைய கவுத்துக்கிட்டே தான் வந்தேன். முதல்ல முழிச்ச மூஞ்சி உங்க மூஞ்சி. என் மூஞ்சில முழிச்சவனுக்காவது அடிபட்டதோட போச்சு, உன் மூஞ்சில முழிஞ்சவனுக்கு உயிரே போகுது. இப்போ எந்த மூஞ்சி மோசமான மூஞ்சின்னு கேட்ட, எவன் மூஞ்சி இப்ப மோசமான மூஞ்சி அப்படின்னு. உன்னை ராஜா பார்த்தார். அவனுக்கு ஒரு 100 பொண்ணு கொடுத்து அனுப்புடா, என் மூஞ்சில முழிச்சா காசு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரட்டும், அவனை அனுப்பி வைனார். இப்ப நான் வேடிக்கைக்கு சொல்லல, உண்மைக்கு சொன்னேன். அவங்க மூஞ்சில முழிச்சா ஆகாது, எதிரில் அவங்க வந்தா ஆகாது. இந்த மாதிரி முட்டாள்தனத்தை நிறுத்துங்க. இது சுபமான சகுனம் இல்லை. அந்த பெண்கள் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, இப்படிலாம் யார் சொன்னாலும் அதெல்லாம் பின்பற்றாதீங்க. ஏன்னா இந்த சீர்திருத்தங்களை முன்மொழிந்தவர் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இது மாதிரியான பழக்க வழக்கங்கள்ல இருந்து நீங்க வெளியே வாங்க அப்படின்னு சமூகத்துக்கு அறிவுரை சொன்னவர் தான் வேதாத்ரி மகரிஷி. இப்ப நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், காலைல எழுந்த உடனே பூனையை பார்த்தீங்களான்னு தானே கேட்டேன். பூனை யாராவது பார்த்தா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்ன பண்ணுன்னு நாளைக்கு காலில் பாருங்க. 2 காலை முன்னாடி வைக்கும், 4 கால் அதுக்கு 2 காலை முன்னாடி வைக்கும், பின்னாடி 2 காலை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கும், முதுகு தண்டை வில்லு மாதிரி வளைக்கும். இப்படி முதுகு தண்டை வில் மாதிரி அப்படி வளைக்கும், ரெயின்போ. வாழை கொஸ்டின் மார்க் மாதிரி இப்படி மேல தூக்கும். அதுக்கப்புறம் தன்னுடைய உடம்ப குடுகுடுப்பக்கார ஆட்டுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இப்படி ஆட்டும் உடம்ப. பூனை என்ன பண்ணுது? எக்ஸசைஸ் பண்ணுது. பூனை என்ன பண்ணுது? பூனை மட்டும் இல்ல, நாய் காலில் ஏஞ்ச உடனே இதே எக்ஸசைஸ் பண்ணும். நாக்கு வெளியே தள்ளும், 2 காலை முன்னாடி வைக்கும், 2 காலை பின்னாடி வச்சு உடம்பு ஒரு தடவை வளைச்சு. நாய் என்ன பண்ணுது? நம்ம வீட்டு நாய் பண்ணுது. நான் யாரை கேட்கிறேன் நம்ம வீட்டு நாயின்னு? நான் சொல்லலப்பா, நீங்களா என்னமோ சொல்றீங்க. நம்ம வீட்டு நாய் பண்ணுதா? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. நல்லா கவனிச்சுக்கங்க. நோய் இல்லாமல் நாயும் பூனையும் இருப்பதற்கு காரணம் அவற்றினுடைய உடற்பயிற்சி. தன்னைத்தானே பார்த்து இதை நீங்க உடற்பயிற்சியை விடக்கூடாது. இது முக்கியமான விஷயம். முதல், நல்ல உடம்பு இருக்கணும். தோளை வலி உடையதாக்கி உடற்சோர்வும் பிணிப்பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி வேண்டும். யார் பாட்டு?
தோளை வலி உடையதாக்கி உடற்சோர்வும் பிணிப்பலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி வேண்டும். கல்லை வைரமணியாக்கல் செம்பை கட்டித்தங்கம் என செய்தல் வெறும் புல்லை நெல்லென புரிதல் பன்றி போத்தை சிங்க ஏறு ஆக்கல் மண்ணை வெல்லத்து இனிப்பு வரச் செய்தல். சுப்பிரமணிய பாரதியாருடைய பாட்டு. இதெல்லாம் உங்களுக்கு மனசுல பதியணும். எப்படி வாழணும், உடம்பு எப்படி இருக்கணும். அருவாளை வச்சு வெட்டினா கூட உடம்புல காயப்படக்கூடாதா. தோளை வலி உடையதாக்கி உடற்சோர்வும் பிணிப்பலவும் போக்கி அப்படி இருக்கணும் உடம்பு. அச்சா, மனப்பயிற்சிக்கு ஆரம்பிச்சேன். மனம் என்பது நம்முடைய வேலைக்காரனா இருக்கணும். எப்படிங்க? மனம் நம்முடைய சபார்டினேட். ஆனா மனம் நமக்கு எஜமானனா உட்கார்ந்து இருந்தா வாழ்க்கை வீணாப்படும். இப்ப என்னுடைய கேள்வி, நீங்க இப்ப பதில் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் கேட்டு பாருங்க. ஒரு சிவப்பு ஜிப்பா போட்டுக்கிட்டு தலை நிறைச்சு கண்ணாடி போட்டு ஒரு ஆள் இம்சை பிடிச்சவன் 12 மணிக்கு நம்ம உயிரை எடுத்தான். அறிவித்திருக்கோயில்ல வந்து அவன் ஒரு கேள்வி கேட்டு தொலைச்சான். மனம் உனக்கு எஜமானனா, மனம் உனக்கு வேலைக்காரனா அப்படின்னு கேட்டான். நான் டெய்லி நீங்க கேளுங்க, என் மனசு எனக்கு எஜமானனா எனக்கு அடிமையா? இப்ப சொல்லிட்டு போறேன், மன எஜமானனா இருந்தா உங்க வாழ்க்கை வீணாப்படும். மனம் உங்க அடிமையா இருந்தா நீங்க கடவுளுக்கு சமமா வாழ்க்கையில உயர்ந்து மேல வரலாம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஒரு ஜூவாலஜி படிச்சுட்டு ஒருத்தர், ஜூவாலஜினா தெரியுமா, மிருகங்கள் பற்றிய பாடம், விலங்கியல். அந்த விலங்கியல் படிச்சுட்டு ஒருத்தர் எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பண்றார், ரிசர்ச். ஒரு குரங்கோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஒரு குரங்கை பிடிச்சிட்டு வந்து தனியா இருக்கும்போது ஒரு குரங்கு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஒரு குரங்கை கொண்டாந்து ரூமுக்குள்ள விட்டார். ஒரு ரூமுக்குள்ள விட்டுட்டு கதவை சாத்திட்டார். இப்பெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு, குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்ப அவருக்கு அது வாய்ப்பு இல்லை. எது வழியா பார்த்தாரு? சாவி துவாரம் இருக்கும் இல்லையா, சாவி போடுற அந்த ஒரு ஹோல், கீ ஹோல், அது வழியா அந்த பக்கம் பார்த்தா குரங்கு என்ன பண்ணுதுன்னு தெரியுங்கிறதுக்காக இப்படி கண்ணை குவிச்சு அந்த சாவி துவாரத்துக்கிட்ட இவர் இப்படி உத்து உள்ள பார்க்கிறார். அந்த குரங்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்து நம்ம ரெக்கார்டு எழுதலாம் அப்படின்னு. இவருக்கு பெரிய அவமானமா போச்சு. குரங்கு அங்கேருந்து சுவாவிதாரத்து வழியா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு அது இவரை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. நம்மளை உள்ள விட்டுட்டு கதவை சாத்திட்டு போயிட்டானே, அவன் என்ன பண்றான் அப்படின்னு அது சுவாவிதாரத்து வழியா அப்படி கையை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்ன நம்ம தீசிஸ் எழுதுறது? அவங்க கைடு ப்ரொஃபஸர்கிட்ட போனார். சார், குரங்க உள்ள தள்ளி கதவை சாத்தி சுவாவிதாரத்து வழியா பார்த்தேன். பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம். நான் என்ன அது பண்ணுதுன்னு பார்க்கிறேன், அது அதுலேருந்து இங்க என்ன பார்க்குது சார், நான் என்ன பண்றேனோ அதையெல்லாம் அது பண்ணுது சார். அவங்க ப்ரொஃபஸர் சொன்னார், முட்டாள், அது பண்றதெல்லாம் நீ பண்ணல, நீ பண்றதெல்லாம் அது பண்ணல, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அதைத்தான் இப்ப நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஏன்னா மனிதனிலிருந்து குரங்கு வரவில்லை, குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறார். அதனால அது என்ன பண்ணுச்சோ அதைத்தான் நீ இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னார். இந்த இடத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நாம விலங்குலேருந்து வெளியே வந்ததுனால நம்ம கை கால் சும்மா இருக்காது, மனம் வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எப்பாவது யூடியூப்ல போய் விலங்குகளுடைய சேட்டைகளை பார்த்துருக்கீங்களா? தயவுசெய்து உங்களுக்கு அனுமதி பெற்றோர் கொடுத்து செல்போன் கையில கொடுத்தா இல்ல ஒரு சிஸ்டம் கையில கொடுத்தா யூடியூப்ல போய் அனிமல் பிஹேவியர் அப்படின்னு போடுங்க, எஸ்பெஷலி மங்கின்னு போடுங்க. அதுங்களுடைய கை சும்மா இருக்காது, ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கும். இப்ப சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதே மாதிரி அதுங்க கையும் சும்மாவே இருக்காது. ஒரு பொண்ணு முன்னாடி இருக்கிற பொண்ணு பின்னல அப்படி இழுத்துட்டு அது பாட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கு. நான் இங்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இது என்ன பண்ணுது அப்படின்னு. இருக்கட்டும், அதுக்காக நிறுத்தாதமா, கண்டினியூ பண்ணுமா, அப்பதான் அவளும் தூங்காம இருப்பா. இல்லை அந்த பொண்ணு தூங்கி தூங்கி வழியிறா, நீ இழுத்தது போது அவன் முழிச்சா, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி வருங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். விலங்கிலேயே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற விலங்கு எது தெரியுங்களா? ஆல்வேஸ் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது குரங்கு. என்னைக்காவது பண்ணும், இந்த குட்டி குரங்கு இப்படி போகும், வாழை பிடிச்சி இருக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க நல்ல கவனிங்க, உங்க மனசு அந்த குரங்கு மாதிரி தான். இதை பண்ணலாமா, அது சாப்பிடலாமா, அவளை திட்டலாமா, ஏன் அப்படி நடந்தது, ஏன் நம்மள அவங்க பேசினாங்க, ஏதாவது யோசிப்பீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, சம்பந்தம் இல்லாம யோசிப்பீங்க. அந்த தம்பி சொன்னா பாருங்க, எதிர்மறை எண்ணங்கள் உள்ளேந்து வருதுன்னு. ஏன் வருதுன்னே தெரியாது. கண்ணா அதுக்கான ரீசன் நான் உனக்கு இப்ப சொல்லிக் கொடுக்க முடியாது.
அது ஒரு பெரிய சயின்ஸ். நமக்குள்ள ஏன் வருதுன்னா, நம்ம உடம்பு டிஎன்ஏ, பிறகு நம்ம கருவுற்ற காலத்தில் அம்மாவுடைய மனசுல இருந்த எண்ணங்கள், நாம இந்த உலகத்துக்கு வந்த போது பிரபஞ்சம் முழுக்க டாமினேட் பண்ண எண்ணங்கள், இந்த எண்ணங்கள்லாம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது வெரி பிக் சயின்ஸ். நான் தான் உனக்கு உடனே அதை விளக்கி சொல்ல முடியல, மன்னிச்சுக்க. ஆனா ஏதோ ஒரு எண்ணம் உள்ளேந்து உண்டாகிட்டே இருக்கும். நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இப்ப என் பேச்சை கண்ட்ரோல் பண்ண வெரி சிம்பிள், மைக் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அப்பவும் மைக் இல்லாம பேசுவேன். இந்த தொடையில ஒரு கிள்ளு கிள்ளலாம், உடனே ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்துக்கலாம். இதெல்லாம் பேச்சு ஆஃப் பண்றதுக்கு வழி. நான் உடனே ஒன்று சொல்லட்டுமா? உங்க எண்ணத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? மனசுல ஃபெயில் ஆயிடுவோமோ, அவ பாஸ் பண்ணுவாளோ, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்குமோ, நமக்கு கிடைக்காதோ, அடிச்சுடுவாங்களோ அவங்க, எது ஒண்ணு இல்லையா? ஏதாவது ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்க, எங்கேயாவது ஆஃப் பண்ண முடியுமா? எண்ணம் வர்றத உள்ளேந்து பொங்கி 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 வர்ற எண்ணத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியும். இந்த வயசுல நீங்க ட்ரை பண்ண முடியாது. அதுக்கு ஒரு காலம் வரும். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு அமைஞ்சா நீங்க நிறுத்தலாம். நான் வெறும் சிக்னல் மட்டும் கொடுத்துட்டு போறேன். எண்ணங்களுக்கும் மூச்சுக்கும் சம்பந்தம் உண்டு. மூச்சை நீங்க கரெக்டா உங்க நிர்வாகத்துக்கு கொண்டாந்துட்டீங்கன்னா எண்ணங்கள் உங்க நிர்வாகத்துக்கு வந்துடும். அது ஒரு பெரிய சயின்ஸ். இதை பின்னால அவர் சொல்லி கொடுத்தாரு. இப்போ உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகி 30 வயசு ஆகிற போது நம்ம மனசுல இருந்து ஒரு கெட்ட எண்ணம் உண்டாகுதுன்னு சொன்னா அதை ஆஃப் பண்ணி வெளியே தள்ளுறது எப்படி அப்படிங்கிற டெக்னிக் எல்லாம் மனப்பயிற்சி பண்ண 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 நமக்கு அது கிடைக்கும். இப்ப கிடைக்காது, ஆனா அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்ப நம்ம கத்துக்க முடியும். பட் அன்னைக்கு நீங்க ஆரம்பிக்க முடியாது. வாய்ப்பு இருக்கிற போது நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பின்னால மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஒரு மனுஷன் இயல்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அது என்னது? இயல்பு. அது மாறுமா? சில இயல்பு இருக்கும். அந்த இயல்பை நம்ம மாற்ற முடியாது. இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லி உங்களை உயிரோட விட்டுறேன். 2 minutes. ரெண்டு விஷயம். 1, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பையனுக்கு எப்ப பார்த்தாலும் பெட் கட்டுறதுனா தெரியுமா? இது சரியா இருந்தா நீ 5 ரூபா கொடுக்கணும், சரியா இல்லைன்னா நான் உனக்கு 5 ரூபா கொடுப்பேன். பெட் கட்டுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கும்ல. இது ரொம்ப மோசமான குவாலிட்டியா இருந்து இதை பள்ளிக்கூடத்து வாத்தியார் என்ன பண்ணாரு, அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தினார். சார், எப்போ பார்த்தாலும் என் பசங்க கூட எல்லாம் பெட்டு கட்டுறான் சார். அவன் 60 மார்க் வாங்குவான். என்ன பெட்டு வாங்க மாட்டான். 5 ரூபா பெட்டு. எதுக்கு எடுத்தாலும் பெட் கட்டுறேன்னு ஒரே சூதாட்டமா ஆடிட்டு இருக்கிறான். இவனை கிளாஸ்ல திருத்தவே முடியல சார். புத்தி சொல்லி சொல்லி பார்த்துட்டு திருத்தவே முடியல சார். அப்படியா? நீங்க சொல்லுங்க சார். அவனை முட்டாளாக்கி திருத்திடணும்ட்டு, தம்பி நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏன் இவன் பெட்டு கட்டுறான்னா 5 ரூபா 2 ரூபா இப்படிதானே பெட்டு கட்டுறான். கையில் இருக்குது கொடுத்துட்றான். இன்னையோட இந்த பெட்டை இந்த பையன் அந்த பழக்கத்தை விட்டுடணும் அப்படின்னு. தம்பி இப்போ நம்ம பெட்டு வைக்கிறோம், 500 ரூபா பெட் கட்டலாமா? யாரு? ஹெட் மாஸ்டர் கேட்டார். ஒத்துக்கிறியா? 500 ரூபா பெட். ஒத்துக்கிற. நீயே சொல், என்ன பெட்டு? உங்க சட்டைக்கு பின்னால முதுகுல 1/4 அங்குலத்துக்கு ஒரு மச்சம் இருக்குது. பெட்டு? யார்? பையன் சொல்றான். ஹெட் மாஸ்டர், உங்க முதுகு சட்டைக்கு பின்னால 1/4 அங்குல அளவுக்கு ஒரு மச்சம் இருக்குது. 500 ரூபா பெட்டு கட்டுற, ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஹெட் மாஸ்டருக்கு தெரியும் அவர் தனக்கு இல்லைன்னு. இந்த பையன் இன்னைக்கு தோத்து போறான், 500 ரூபாய் கொடுக்க முடியாது, திருந்திடுவான்னு நினைச்சிட்டு 500 ரூபாய் பெட்டு அப்படின்னார். 500 ரூபாய் பெட்டு. உங்க முதுகுக்கு பின்னால கருப்பு மச்சம் இருக்குது சார், 500 ரூபாய் பெட்டு நான் கட்டுறேன் அப்படின்னு. கோவம் வந்து ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணார், பையனை கழட்டி சட்டையை கழட்டி, பாரு மச்சம் இருக்குதா பாரு, மச்சம் இருக்குதா பாரு. இல்ல, மரியாதை 500 ரூபாய் கொடு. வெளியே அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் நிறுத்தியிருக்கேன், அவர்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்தேன். என்ன டேய், உன்னை பிரின்சிபால் கூப்பிட்டுருக்காரு, அவரை பனியனையும் சட்டையும் நான் கயட்ட வைக்கிறேன், 1000 ரூபாய் பெட்டு அப்படின்னு. அவர்கிட்ட நான் பெட்டு கட்டியிருக்கேன். அதனால தான் இங்கே 500 ரூபாய் போனாலும் போயிட்டு போகுது, 500 ரூபாய் எனக்கு மிச்சம்னு சொல்லி உங்களை பனியனையும் சட்டையும் கயட்ட வச்சுட்டு 1000 ரூபாய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து, வேணும்னா நீங்களே வைக்கங்க, அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் நீங்க வாங்கிட்டு என்னோட QR கோடுக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிச்சுடுங்க அப்படின்ட்டு பாட்டு வெளியிட்டேன்.
நான் நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக சொல்லல, இது ஒரு மனநோய், இயல்புக்கு அடிமையா இருந்து. பெட்டு கட்டுறேன், சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சத்தியமா சொல்றேன், சாமி சத்தியமா சொல்றேன், இன்னும் சில பேர் யாரா இருந்தாலும் பழியன்னு அடிச்சிருவாங்க, கோவத்தில் கை நீட்டி அடிச்சிருவாங்க. இதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கு. எப்படிங்க எண்ணங்களுக்கு பிரேக் போட முடியும்? காருக்கு பிரேக் போடலாம், ரயிலுக்கு பிரேக் போடலாம், எண்ணங்களுக்கு நீங்க எப்படி பிரேக் போடுவீங்க? எண்ணங்களுக்கும் பிரேக் போட முடியும். அதுக்கு பேர் தான் மனவளக்கலை பயிற்சின்னு பேர். நீங்க அதை கரெக்டா பின்பற்றிக்கிட்டே வந்தா, ஒரு எண்ணம் வந்த உடனே இது தீய எண்ணம், இது தவறான எண்ணம், இதை விட்டுட்டு நாம மாற்றிக்கொள்ள வேணும் அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்வதற்கு துணையாக இருக்கும். இன்னும் நான் சொன்னல 2 செயல ஒன்ன சொல்றேன். நான் சொல்லி தான் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களாம் கெட்டிக்கார பிள்ளைங்க, உண்மையிலே சொல்றதா இருந்தா உங்ககிட்ட பேசுறது தான் கஷ்டம். நான் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு சொல்றேன். பாருங்க அம்மா, உன்ன மாதிரி வச்சுக்க, நீ இல்ல 2 பெண் குழந்தைங்க இப்படி உட்காந்து நின்றுட்டு இருக்குது. பார்க்கில் உட்காந்துருக்க ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு சொல்லுது, வீட்டுக்கு போலியா, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போலியா அப்படின்னு கேட்குது. இந்த உட்காந்துருக்க பொண்ணு சொல்லுச்சு, எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல. ஏன் வீட்டுக்கு போக உனக்கு பிடிக்கல? வீட்டுக்கு போனா எங்க அம்மா திட்டுவாங்க. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் திட்டுவாங்க, காலையிலையும் திட்டுவாங்க, மத்தியானம் திட்டுவாங்க, ராத்திரி திட்டுவாங்க. ஏன் இது இப்படி பண்ணினா, ஏன் இது அப்படி பண்ணினா, ஏன் இது இங்க வச்சா, எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா திட்டிக் கொண்டு, எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கல. அம்மா என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அடுத்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? உனக்காவது திட்டுறதுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு திட்டுறதுக்கு கூட அம்மா இல்லை. புரிஞ்சுதா? எனக்கு திட்டுறதுக்கு கூட அம்மா இல்லை. அந்த குழந்தை யாரு? தாய் இல்லாத குழந்தை. தாய் இல்லாத குழந்தைக்கு தான் தாயோடு இருக்கிற குழந்தையினுடைய பெருமை என்ன அப்படிங்கிறது தாயே இல்லாத குழந்தைக்கு மட்டும்தான் புரியும். நாம் எவ்வளவு வசதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மை போல அல்ல, நம்மை விட துன்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்தா மட்டும்தான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். அம்மா திட்டுறாளேன்னு கோவப்படாதீங்க, அப்பா திட்டுகிறாரேன்னு வருத்தப்படாதீங்க, ஆசிரியர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாரேன்னு வருத்தப்படாதீங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிட்டா போறோம். கோயிலில் போய் பார்க்குறீங்க, அம்பிகையினுடைய சிலை அப்படியே அழகா இருக்கு, அம்மா அம்பிகையினுடைய சிலை. ஆனா அந்த சிலை எவ்வளவு உளியும் சுத்தியலும் பட்டிருக்குன்னு தெரியுமா? சுத்தியலும் உளியும் எவ்வளவு நங்கு நங்கு நங்குன்னு அந்த மூக்கு ஷார்ப்பா வரத்துக்கு கருங்கல்ல சிற்பி அடி அடி அடின்னு அடிச்சிருப்பான். அவ்வளவு அடி அடிச்சு அதுக்கப்புறம் அந்த சிலை வந்தாதான் 10,000 பேர் 10 லட்சம் பேர் விழுந்து கும்பிடுற அம்மனா இருக்க முடியும். அடி வாங்க மறுக்கிற கல் பின்னால் வணங்கப்படுகிற கல்லாக மாற முடியாது. மிதி வாங்குகிற கல் தான் பின்னால் மதிக்கப்படுகிற கல்லாக உயர முடியும். உங்களை யார் திட்டினாலும், ஆசிரியர் கோபித்தாலும், யார் உங்களை வைதாலும் உங்களை கடவுளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வலி தாங்க முடியாத கல் கடவுளாக முடியாது. உளிய வச்சு அடிப்பாங்க. உளி தாங்க முடியாத கல், உளி அடி தாங்க முடியாத கல் கடவுளாக முடியாது. வலி தாங்க முடியாத மனிதன் பிற்காலத்தில் பெரிய மனிதன் ஆக முடியாது. ஸோ நீங்க வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள்ல உறுதியா இருக்கணும். கண்ணுங்களா, ஒரு அளவோட நீங்க உழைப்பு, பெரியவர்களை மதித்தல், சாதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத மூட நம்பிக்கையில சிக்கிக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பரீட்சை எழுதணும், நடந்த நிகழ்ச்சி சொல்லட்டுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பரீட்சைக்கு வரணும், நாங்க ஒன்னா போறோம், வீட்டில் போய் கூப்பிடுறேன் வான்னு, வரலன்ட்டான். ஏன்டா வரல, பரீட்சைக்கு போக வேண்டிய நேரத்தில் ஏன்டா வரல அப்படின்னு. என் ப்ளூ பார்க்கர் பேனா தொலைஞ்சு போச்சுன்னா, பரித்தியம், பரீட்சைக்கு போகும்போது ப்ளூ பார்க்கர் பேனா தொலைஞ்சு போனா என்ன, வேற ஒரு பேனா எடுத்துட்டு வர வேண்டியதானே, பரீட்சைக்கு எழுதலாம் இல்லைன்னு. அந்த ப்ளூ தான் எனக்கு ராசி, அதுல எழுதினா தான் எனக்கு 80 மார்க் கிடைக்கும், வேற எந்த பேனால எழுதினாலும் எனக்கு கிடைக்காது. அதுதான் ராசியான பேனா, ராசியான பேனா தொலைஞ்சு போச்சு, நான் இப்ப எக்ஸாம் எழுதினா ஃபெயில் ஆயிடுவேன். கரெக்டா? அது இல்ல இல்ல, ராசியானதுன்னு எதுலையும் போய் லாக் ஆயிடாதீங்க. இதுதான் ராசி, இந்த கலர் ராசி, இந்த நிற ராசி, இந்த இப்படி இதுதான் எனக்கு, அதெல்லாம் தயவுசெய்து வேணும். ஒருத்தன் இன்டர்வியூக்கு வந்தான், இன்டர்வியூல அவனை செலக்ட் பண்ண முன்னாடி ஆபீசர் சொன்னார், தம்பி எல்லாம் கரெக்ட், சம் பேட் ஸ்மெல் இஸ் கமிங்.
அப்படின்ட்டு சாக்ஸாடா இது நீ போட்டிருக்கிறது சாக்ஸா? ஹே, என்ன நாத்த சாக்ஸ். மண்டே ஆஃபீஸில் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணு, வேலைக்கு வந்துரு. ஆன் ஒன் கண்டிஷன், இந்த சாக்ஸை கட்டிட்டு, இந்த சாக்ஸ் போட்டுக்கிட்டு வரக்கூடாது ஆஃபீஸுக்கு. புரியுதா? புரியுதா? மண்டே வேலைக்கு ஜாயின். மண்டே வேலைக்கு வந்தான். அந்த பாஸ் வந்தார். வெரி குட், ஜாயின் பண்ணிட்டியா? ஜாயின் பண்ணிட்டேன். சாக்ஸ் மாத்திட்டியா? மாத்திட்டு, புது சாக்ஸ் போட்டு. ஆனால் அவனை விட்டு கிராஸ் பண்ணும்போது அதே ஸ்மெல் வந்து. அந்த பாஸ் கேட்டார், ஏய் அன்றைக்கே சாக்ஸை மாற்றுன்னு சொன்னேன், அதே பேட் ஸ்மெல் வருது, சாக்ஸ் மறுபடியும் போட்டிருக்கார். சாக்ஸ் ராசியான சாக்ஸ்னு பேக்கெட்டில் வச்சிருக்காரு. இவன் யார் காப்பாத்துறது? இந்த மாதிரிலாம் முட்டாள்தனங்கள்லையும் மூடத்தனங்கள்லையும் போகக்கூடாது. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி யாருன்னு கேட்டால் இப்போ சொல்லி முடிக்கிற, பக்தி மேலிருந்த உலகத்தில் பகுத்தறிவோடு கூடிய பக்தியை இந்த உலகத்துக்கு கொடுத்த பகலவன் தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. நல்ல அறிவு, நல்ல அறிவோடு கூடிய பக்தி தான் நாட்டை காப்பாற்றும், நல்ல அறிவு வேணும் அப்படின்னு முயற்சி எடுத்தார். ஐ திங்க் நான் போதுமான அளவு உங்களை என்ன சார்ஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட சார்ஜ் பண்ணலை. உங்ககிட்ட சார்ஜ் பண்ணியிருக்கேன். நல்ல இதை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போங்க. என்னைக்காவது உங்களுக்கு நான் நல்ல மனுஷன்னு தோணுச்சுன்னா, இந்த கிழவன் பேச்சை கேட்டால் உருப்புள்ளான்னு தோணுச்சுன்னா, சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு. ஆயிரக்கணக்கான பேச்சு இருக்கு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான பேச்சு இருக்கு. எதை நீங்கள் கேட்டாலும் அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை உண்டு பண்ணணும். எதை நீங்கள் கேட்டாலும் உங்கள் லைஃபு டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகி மேலே வரும். எப்போவாவது டைம் கிடச்சி உங்ககிட்ட செல்ஃபோன் கிடச்சி யூடியூப் பார்க்குற டைம் கிடச்சா சுகி சிவம் எக்ஸ்பிரஷன், சுகி சிவம் ஸ்பீச்சஸ் அப்படின்னு போடு. எந்த பேச்சு கேட்டாலும், எந்த பேச்சு கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய ஒவ்வொரு ஸ்பீச்சும் எப்படின்னா B12 இன்ஜெக்ஷன் மாதிரி. எப்படி? B12 இன்ஜெக்ஷன் மாதிரி. அது அதுக்குரிய வேலையை கரெக்டாக செய்யும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு? என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க? நீங்கள் யோசிக்கிறீங்க, இதுவே தெரியாமல் இவ்வளோ நேரம் நீ பேசிட்டு இப்போ எங்களை பார்த்து நீ கேட்குறியா? இல்லை, இந்த உலகத்தில் நாம் எப்படி முன்னுக்கு வருவது அப்படின்னு கேட்டால் சாதனை தான் பயன் தரும். நாம் சாதனை செய்து கொண்டே இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற கருத்து. 40 நிமிஷம் நான் உங்களை போர் அடிச்சேனா? 40 நிமிஷம் உங்களை கொலை பண்ணனா? 40 நிமிஷம் நான் உங்களை சித்திரவதை பண்ணனா? ஆனால் நான் உங்களுக்கு நல்லது சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு தடவை சுகி சிவம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க. நீங்க சொல்லட்டுமா? எனக்கு 10 கோடி கொடுத்தா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன். உங்க சின்ன பிஞ்சு வாயால என்னை வாழ்க நீங்க வாழ்த்துனீங்கல்ல, என் குடும்பத்து சார்பில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க.